அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கடலை மாவை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான சேவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம கரண்டியெல்லாம் வச்சு கஷ்டப்படாமல் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 10 மிளகு மட்டும் நல்லா கொரகொரப்பாக இடித்து இதில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். அதே அரிசி மாவில் செய்கிறோன்னா நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் மாவோடு சேர்க்கணும். இப்போ நம்ம நார்மல் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதை முறுக்கு அச்சுக்கு போடுற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம செய்யும் போது டக்குன்னு எடுத்து போட்டு செய்ய ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கணும். மீதி தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம இன்றைக்கி இந்த அச்சில் தான் செய்ய போகிறோம். நம்ம 2 உருண்டை மட்டும் முறுக்கச்சில் போட்டுட்டு மீதி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காற்று பட்டால் மாவு நல்லா இறுகி டைட் ஆகிடும். இப்போ நல்லா முறுக்கச்சி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் வானலில் எண்ணெயும் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எண்ணெயை லைட்டாக அலக்கி விடுங்க. அந்த எண்ணெய் அலை அலையாக நல்லா ஆடுது இல்லையா, அப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சு விடும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிழிஞ்சு விட்டதுமே நல்லா நுர கட்டி வரும் மேலே. அது முறுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னா அது கீழே போயிடும். அப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், அதுவே நல்லா குட்டி குட்டி பீசஸாக நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு வேக வேக. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுக்கும் போதே பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி நான் இன்னொன்று புழிஞ்சு காமிக்கிறேன். சிசரில் கட் பண்ண நமக்கு எண்ணெய் சூடு கையெல்லாம் படும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி புளியும் போதே லைட்டாக ஆட்டி விட்டு புழிஞ்சினே இருந்தீங்கன்னா அதுவே குட்டி குட்டியாக கட்டாகி விழுந்துடும் ஆயிலில். நல்லா இந்த மாதிரி நுரை பொங்கி வரும். அதுவே நுரையெல்லாம் அடங்கி வந்துருச்சுன்னா கீழே போயிடுச்சுன்னா நம்ம முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு வெந்துடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு நல்லா மொறு மொறுன்னு செஞ்சு எடுத்தோன்னா நம்மளோட சேவ் ரெடி ஆகிடும். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 1 வாரம் ஆனாலையும் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். முறுக்கு செய்கிறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 1 வாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.